ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பெட்ரோத்தலோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மீட்டி பயங்கரமா அவ கஷ்டப்பட்ட பிளாஷ்பேக் கதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனை தாக்கிட்டு அந்த கொல்லக்கூட தலைவனை தாக்கிட்டு எப்படி தப்பிச்சு வந்தோன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துலயே குவான் என்ன ஆச்சுன்னு கேட்கா. இல்ல, பழைய கதைய பத்தி யோசிச்சேன். நல்ல சூரியன் எல்லா இடத்துலயும் படுற ஒரு அழகான இடம் தான் இது. ஆனா இதுக்குள்ள எவ்வளவு சீக்ரெட் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் பவர் கிடைச்சதுன்னா இந்த இடத்த சுத்தம் பண்றது இல்லாம இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போனே குவான் பார்த்துட்டு, நான் ஏதோ பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு உனக்கே தெரியுது இல்ல, இங்க எக்ஸாமினர் வர போறாரே, எனக்கு கொஞ்சம் வேண்டியப்பட்டவர் தான், அவர்கிட்ட சொல்லி உன்னை பத்தி ஒரு வார்த்தை போட்டு வைக்க சொல்லவா அப்படின்னு கேட்க மீட்டி பாக்குறா. என்னதான் நான் நல்லது பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. நான் பதவிக்கு போனா நல்லதுன்னு நான் நினைச்சா கூட அது எதுவா இருந்தாலும் என் சொந்த முயற்சியில தான் போகணும். அது இல்ல அப்படின்னா நான் போறதுல எனக்கே அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி, ஓகே, இவ்வளவு உறுதியா இருந்தா பெட்ரு அப்படின்னு குவான் சொல்லிட்டு இருக்கான். மீட்டி அவன் கொடுத்த ஜேடு டோக்கனை அவன்கிட்டயே கொடுத்துட்றா. நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இது என்கிட்ட இருந்ததுன்னா நான் ஏதோ கடமைப்பட்டிருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வேணான்னு சொல்ல, சரி ஓகே அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு குவான் சொல்றான். வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துட்டு அவங்க வேற டைரக்ஷன்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதே நேரம் ஷென்னு ஒரு பையன் வந்தான்ல, அந்த பையன் ஊர்ல இருக்க ஒரு நல்ல ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த ஹோட்டல் பூச்சியோட தான். பூச்சியவ வேலைக்கார பொண்ணுங்க, அப்புறம் இந்த ஹோட்டல்ல இருக்க மத்த பொண்ணுங்கன்னு அத்தனை பேரும் எல்லாரும் நம்ம ஷென்னை தான் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் இவ்ளோ அழகா கூட இருக்க முடியுமா? சாப்பிடும் போது கூட எவ்வளவு எலிகண்டா இருக்கான், எலும்பதான் கடிக்கிறான், அது கூட இவ்வளவு அழகா பண்ண முடியுமா அப்படின்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் மாறி மாறி பேசிட்டு இருக்க பூச்சி பாக்குறா. நல்ல பெரிய ஒயினா எடுத்துட்டு வாங்க, அவனுக்கு போய் நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள ஹோட்டல்ல சாப்பிடுற வேற 2 பொண்ணுங்க ஷென்னு பக்கத்துல போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ பூச்சிக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது, இன்ட்ரெஸ்டும் போயிடுது. அந்த நேரத்துல பூச்சியை பாக்குறதுக்கு ஒரு பையன் ஓடி வரான். ஜியா கூட இருந்துட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான்ல அந்த பையன் தான். பூச்சி, உன்கிட்ட சாரி கேட்டு நீ என்ன மன்னிக்கலனா எங்க பிசினஸ் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு எங்க அப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வர சொன்னாரு. மன்னிச்சிரு பூச்சின்னு சொல்ல, ஏண்டா கொஞ்சம் நான் அட்டகாசமா பண்ணீங்க, உன்னெல்லாம் மன்னிக்கிறதுங்கிறது முடியாத காரியம், இங்க இருந்து வெளியே போடா அப்படின்னு கண்ணா பின்னா 4 அடி அடிச்சு இதுக்கும் மேல என் ஹோட்டலுக்குள்ள கால் எடுத்து வச்ச நடக்கிறதே வேறன்னு வெளியே துரத்தி விட்டுடுறா. ஊரே வேடிக்கை பாக்குது. பூச்சி பாத்துட்டு ஹோட்டல்ல இருக்கவங்கள, என்ன வேடிக்கை பாக்குறீங்க, சாப்பிடுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அத்தனை பேரும் பயந்து போய் சைலண்டா உட்காந்துக்கிறாங்க. ஷென்னு மட்டும் பாக்குறான். இவ்வளவு அழகான பொண்ணா இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு கேட்க, யோ பாய் மூடியா, அந்த ஆள் என் புருஷன், உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. ஏமா பார்த்து பேச தெரியாதா? ஜென்டில்மேன் கிட்ட இப்படி பேசுறதுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உன்னெல்லாம் எந்த பையன் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு கேட்க, ஹோட்டல் ஓனரா சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா அந்த இடத்த விட்டு வெளியே போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளிடுவேன்னு ஷென்னையும் அங்க இருந்து துரத்தி விட்டுடுறா. ஷென்னு வெளியே போனா அந்த பக்கத்து அசிஸ்டன்ட் எல்லாம் நின்னுட்டு இருக்கானுங்க. என்னையா நீங்க யாருன்னு தெரியாம ஒரு பொண்ணு உங்களை அடிச்சு துரத்திட்டா போல அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு ஷென்னு கத்த ஆரம்பிக்க, நம்ம பாஸ் இருக்காருல, நம்ம பாஸ், அவர் கழுத்துலயே கத்தி வச்ச பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதும், நம்ம பாஸ்னா நம்ப அப்படின்னு சொல்லிட்டு குவானை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமா அவரே தான் சொல்ல, அப்ப நான் இங்க இருந்து அமைதியா கிளம்புறதுதான் நல்லதுன்னு ஷென் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வரான். அங்க பார்த்தா இந்த எக்ஸாமினர், அதாவது நம்ம ஷென்னோட அப்பா தான் இந்த ஊர்ல எக்ஸாம் நடத்த போறாரு. அவர் அங்க வந்திருக்காரு. என் பையனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, எங்க முன்னாடி பின்னாடி திரும்புன்னு அவங்க அப்பா சொல்ல, ஷென்னு வேகமா திரும்பிட்டு இருக்கான். பின்னாடியே ஓங்கி ஒரு உத விட்டுறாரு. எவ்வளவு தைரியம்னா ராஜாவா நடிச்சிருப்ப அவர் இடத்துல இருந்துட்டு. அது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா பரம்பரையா நம்ம சேர்த்து வச்சிருந்த குடும்பத்தோட கௌரவம், நம்ம நல்ல பேர்லாம் என்ன ஆயிருக்கும்னு சொல்ல, என்னப்பா இருக்கு இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ராஜா இப்ப பாதுகாப்பா நம்ம கண்ட்ரோல்ல இருக்காருன்னா அதுக்கு காரணமே நான் தான் வேற ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். இத நம்ம குவான் தள்ளி நின்னு பாத்துட்டு, அப்பாவும் பையனையும் இவ்வளவு பாசமா பேசி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம்னு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து நேரா அங்க நம்ம ஷென்னோட அப்பா கிட்ட போக, ஷென்னோட அப்பா அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் காலில் விழுந்துடுறாங்க. ராஜா அப்படின்னு சொல்லிட்டு குவான் பாக்குறான். நான் தான் அவனை என் இடத்துல இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன், அவனுக்கு வாய்ப்பே கொடுக்கல. சோ அவனை நீங்க குறை சொன்னீங்கன்னா அது ஏன் மேலதான் தப்பு இருக்குன்னு அர்த்தம், தனியா போய் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ஷென்னோட அப்பாவும், மிஸ்டர் ஷென் அவர் பேர் தான், அவரும் போயிட்டு நம்ம குவான் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ராஜா நீங்க நல்லா யோசிச்சுக்கணும், கிட்டத்தட்ட 6 முக்கியமான அமைச்சர்கள்ல 4 பேரு கம்ப்ளீட்டா சான்சலர் இருக்காரு, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவர்கிட்ட தான் எக்கச்சக்கமான பவர் இருக்கு. இப்ப நம்ம அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட நம்மளால பண்ண முடியாது. ஆனா ஒரு நாட்டுல 2 சான்சலர் இருப்பாங்க. நம்ம வைஸ் சான்சலர் இருக்கார்ல, அவருக்கே நல்லா தெரியுது எல்லா மினிஸ்டர்ஸும் சான்சலருக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம கிட்ட பவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பேலன்ஸ் இல்லாம போகிற சமயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இம்பேலன்ஸ நம்மளால சரி பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஜஸ்ட் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷென்னு சொல்ல, மிஸ்டர் ஷென்னு தான் நம்ம குவானுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ப்ரொஃபஸரா இருந்தவராம், டீச்சரா இருந்தவர். ஓகே மாஸ்டர், பாத்துக்கலாம் அப்படின்னு குவானும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா இன்னொரு சான்சலர்னு சொன்னாங்கல்ல, வைஸ் சான்சலர்னு, அவரை காட்டிட்டு இருக்காங்க. அவரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடமும் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட படிக்கிறதுக்கு ஜீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உள்ளவரா. ஒரு பெயிண்டிங்ல என்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா ஜீலி அங்க வந்ததுமே, மாஸ்டர் எனக்கு தெரியுது, இது ஈவினிங் டைம்ல இருக்க மாதிரி, சூரியன் மறையறதுக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரி இத வரைஞ்சிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற வெளிச்சம்லாம் நல்ல பட்ட பகல் இருக்க மாதிரி, பூ அதுக்கப்புறமா அங்க இருக்க செடி எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. சோ இந்த 2 இமேஜும் ஒட்டாம இருக்கதாலதான் இதால டாப் குவாலிட்டி பெயிண்டிங்கா மாத்த முடியல அப்படின்னு சொல்ல, கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நம்ம வைஸ் சான்சலர். ஜீலி சொல்லிட்டு இருக்கா, உங்களை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சான்சலர் பெண் அதிகாரிகளே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனா ராஜா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னதுல இருந்து நாங்களும் அரசவையில பெரிய இடத்துக்கு போகணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு 5வது லெவல் 6வது லெவல் அதிகாரிகளா தவிர அதுக்கும் மேல ஏறவே முடியாது பெண்கள்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு நம்ம ஜெண்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்களுக்கு பேக்ல சப்போர்ட்டா என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு வைஸ் சான்சலர். சரி ஓகேன்னு எல்லாரும் நம்பிக்கையா இருக்காங்க. அதே மாதிரி இப்ப மறுபடியும் எக்ஸாம் நடக்க போதில்ல, அந்த எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்காக மீட்டி வந்து நின்னுட்டு இருக்கா. கரெக்டா அப்போ கூடவே பூச்சி வந்துட்டு இருக்கா. இங்க பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, நல்லபடியா எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு மீட்டி உள்ள போறா. பாத்து போயிட்டு வா அப்படின்னு பூச்சி கத்திட்டு இருக்கா. மீட்டி உள்ள போறா, நல்லபடியா எக்ஸாம் எழுதுறா. அங்க வராரு நம்ம மாஸ்டர்ஸ்லாம். அதுல மீட்டிய ரொம்ப ஷார்ப்பா பாக்குறாங்க. இந்த பொண்ணு எழுதுறது நல்லா இருக்கே அப்படின்னு எழுதும் போதே நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. மீட்டி எக்ஸாம முடிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராஜா மறுபடியும் நாடுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு. போற வழியிலே நம்ம வைஸ் சான்சலர் இருக்காரு, காட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ராஜான்னு சொல்ல, நிறைய டாக்குமெண்ட்டை நம்ம குவான் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் குவான் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். அதெல்லாம் வைஸ் சான்சலர் பார்த்துட்டு ஏதோ மனசுல சீரியஸா யோசிக்கிறாரு. இங்க பார்த்தா இன்னைக்குதான் ராஜா அந்த நினைவு மண்டபத்துல தவம் பண்ணிட்டு இருக்காருல, பிரேயரை முடிச்சிட்டு வெளியே வர வேண்டிய நாளாம். இன்னும் என்ன வெளியே வரலன்னு அத்தனை மினிஸ்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சான்சலர் பார்த்துட்டு என்ன ராஜா இவ்வளவு லேட்டா வரக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்க, கரெக்டா வைஸ் சான்சலர் வராரு. அங்க போய் நிக்கிறாரு. ராஜா வர நேரத்துக்கு இவ்வளவு லேட்டா நீங்க வரீங்க, உங்களுக்கு எல்லாம் மரியாதையே தெரியாதான்னு சான்சலர் கத்த ஆரம்பிக்க, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் சான்சலர் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை உள்ள ராஜா இல்லையோ அப்படின்னு சான்சலர் இதான் சமயம் நேரா கதவை திறக்கலான்னு ரூம் கிட்ட போயிட, கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி கதவு அவதே ஓபன் ஆயிடுது. ராஜா அங்கிருந்து, அதாவது குவான் வெளியே வந்துட்டு இருக்கான். அத்தனை மினிஸ்டர்ஸும் காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. குவான் நேரா சான்சலரை பாக்குறான். என்ன, நான் எதை பத்தி உள்ள 10 நாள் தவம் இருந்து யோசிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்கா உங்களுக்கு இருக்கான்னு கேட்க, 3வது தலைமுறையான ராஜாவுக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட வேலை எல்லாமே ராஜாக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுதான், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தேவையில்ல ராஜா அப்படின்னு சான்சலர் சொல்லிட்டு இருக்கான். குவான் பாக்குறான், அவன்கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் அரசவையில போய் பேசலாம், எல்லா மினிஸ்டர்ஸும் அரசவையில வெயிட் பண்ணுங்க, வைஸ் சான்சலர் நீங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட, அங்க இருக்க எல்லாரும் அரசவைக்கு போயிட, வைஸ் சான்சலர் மட்டும் ராஜா கூட நேரா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இது காலையில நடந்தது. அப்படியே நைட் ஆயிடுது. மினிஸ்டர்ஸ் எல்லாம் அரசவைக்கு போனவங்க நின்னுட்டே இருக்காங்க பல மணி நேரமா. பல பேர் நின்னுட்டே தூங்க கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வந்துட்டு சான்சலருக்கு ரொம்ப வயசாயிட்டதால ராஜா சேர் போட சொன்னாருன்னு சொல்ல, சேர் போட்டு அவரே ரொம்ப நேரம் உட்காந்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நடு ராத்திரி ஆயிடுது. நேரா வந்துட்டு வைஸ் சான்சலர் உள்ள வராரு. இந்த சான்சலர் பாத்துட்டு, ராஜாக்கும் உனக்கும் எதுக்கு இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தைன்னு கேட்க அவர் எதுவும் சொல்லாம நிக்கிறாரு. அடுத்து நம்ம குவான் உள்ள வந்துட்டு இருக்கான். அத்தனை பேரும் மறுபடியும் அலர்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மினிஸ்டரோட தொப்பி திரும்பி இருக்குன்னு சொல்லிட்டு குவானத்தை சரி பண்ணிட்டு, பார்த்து வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு நேரா போய் அவன் அரியணையில உட்கார ஆரம்பிக்கிறான். முக்கியமான சில தகவல்கள் வந்திருக்கு, முதல்ல அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஊர்ல கவர்னரோட வீட்ல வாசல் பலகை இருக்குல்ல, அதுல வாழ்த்துற மாதிரி எழுதிட்டு நம்ம இந்த சான்சலர் இருக்காரே அவரோட ஹேண்ட் ரைட்டிங் பலகை தான் அங்க இருந்திருக்கு. அந்த கவர்னர் அவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்காரு, நிறைய தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கெல்லாம் காரணமா உங்களோட பேரை சொல்லிருக்காரு. அவரோட வீட்டு வரவேற்பு பலகையில உங்க கையெழுத்துல தான் இந்த வரவேற்பு பலகை இருந்ததுன்னு சொல்ல, அந்த ஆள் அப்படி கெட்டவருன்னு எனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு சரியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சான்சலர் எஸ்கேப் ஆகுறாரு. சான்சலருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேரும், ராஜா சான்சலர் ரொம்ப வந்துட்டு புகழ் பெற்றவருங்கிறதால அவரோட ஹேண்ட் ரைட்டிங் நாடு ஃபுல்லா தெரியும், சோ யார் வேணா அதே மாதிரியே கிரியேட் பண்ணிருக்க முடியும், சோ சான்சலர் மேல தப்பு இருக்குன்னு எப்படி நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அங்க இருக்க அந்த வார் மினிஸ்டர் இருக்கார்ல, இல்லங்க அவர் மேல தப்பு இல்ல, நான் தான் தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு அவரே முன்னாடி வந்து நிக்கிறாரு. ராஜா குவான் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான்.
ஏங்க நான் அவர் கேள்வியே கேட்க கூடாதா என்ன? இல்ல எனக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்கு பவர் இல்லையா? இல்ல என் பவரையும் தாண்டி இங்க இருக்கிற இந்த மினிஸ்டர் அதை விட பெரியவரா? சான்சலர் ராஜாவை விட பெரிய ஆளா அப்படின்னு கேட்க, சான்சலர் இல்ல ராஜா அப்படி கிடையாது. 3வது தலைமுறையா ராஜாக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த நேரத்துல நீங்க மறுபடியும் என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசுறது எனக்கு கலங்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. உங்களோட அப்பா பழைய ராஜா ஒரு தடவை வந்துட்டு நெஞ்சில அம்ப வாங்க இருந்தப்போ நான் நடுவுல போயிட்டு அதை நான் நெஞ்சில வாங்கிக்கிட்டேன். அப்படிதான் அவரோட உயிரை காப்பாத்தினேன். அப்படிப்பட்ட என்ன பார்த்து நீங்க தப்பா பேசுறது மரியாதை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க, சென்னங்க வரான். ராஜா உங்க பேரை சொல்லி நான் அந்த ஊருக்கு கிளம்பி போயிருந்தேன். நல்லா விசாரிச்சு பார்த்தேன். அதுல இவருக்கு வந்து நிறைய உடந்தையா இருந்தது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜாவை பார்த்துட்டு நம்ம சான்சலர், இல்ல ராஜா எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அந்த ஊருக்கு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த ஷென்னை இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவன் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, ராஜா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது தேச துரோகத்துக்கு சமம். அதனால உங்க கேஸ்ல இதையும் ஒண்ணு கூட சேர்த்துக்காதீங்க. போதும் இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இங்க இந்த வார் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் கூட 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க உள்ள வந்துடுறாங்க. ராஜா நாங்க தப்பு பண்ணிட்டோங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க. ராஜா பாக்குறாரு, வார் மினிஸ்டரையும் நீங்களும் இப்ப தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆயிடுச்சு. இவங்க 3 பேரையும் கூட்டு போய் ஜெயில போடுங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்சலர் மட்டும் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அவர் மேல தப்புன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமுமே டைரக்டா இல்ல. அப்போ வைஸ் சான்சலர் பார்த்துட்டு, ஏற்கனவே வார் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, அந்த இடத்த நம்ம சும்மா விடக்கூடாது. லூரன் அப்படிங்கிற ஒரு பெரிய மினிஸ்டர் இந்த வார் மினிஸ்டர் கூட வம்பு வச்சுட்டாருங்கிறதுக்காக, அதாவது இந்த சான்சலர் கூட இன்டைரக்டா வம்பு வச்சுட்டாருங்கிறதுக்காக அவருக்கு எந்த வேலையும் கொடுக்காம ரொம்ப நாளா தள்ளி வச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு நீங்க திடீர்னு இப்பவே வந்து மினிஸ்டர் பதவியை கொடுக்கணும், வார் மினிஸ்டரா அவரை மாத்தணும்னு சொல்ல அதெல்லாம் சரிப்பட்டே வராதுன்னு சொல்லிட்டு அங்க சான்சலர் பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல பரவாயில்ல, அவரையே வார் மினிஸ்டரா போடுங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கும் மேல இந்த மாதிரி மிட் நைட் மீட்டிங், அதிகாலை மீட்டிங்லாம் நிறைய நடக்க போகுது அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. பார்த்தா மீட்டி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறா அந்த ஊர்லயே. அதனால நம்ம பூச்சி இருக்கால, 3 நாளைக்கு அந்த பக்கம் வர அத்தனை பேருக்கும் அன்னதானம் போடுறது, மருந்து கொடுக்கறதுன்னு ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கா. அங்க பூச்சியோட அப்பா வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, யார் காசுல யாருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் வந்துட்டு ஊருக்கு போறா மீட்டி, கேபிட்டல் சிட்டிக்கு அடுத்த எக்ஸாம்க்கு, நானும் அவ கூட போக போறேன்னு சொல்ல, அந்த சித்தி இருக்காளே ஓவரா நடிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க வேணா நம்ம பொண்ணை சப்போர்ட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அவங்க அப்பா அதெல்லாம் முடியாதுன்னு சண்டை போட்டு வந்துட்டு இருக்க, நம்ம மீட்டி இருக்கால, அவ அங்க ஆளுங்களோட வந்துட்டு இருக்கா. மீட்டியோட ஆளுங்க அங்க வந்திருக்கவங்க எல்லாம் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க நேரா உள்ள வந்துட்டு, இங்க பாருங்க, மீட்டி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கிறதுக்காக இந்த ஊரே பெருமைப்படுது. அதனால அவங்களுக்கு நீங்க விருந்தெல்லாம் போட்டு சிறப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கும் பாராட்டு பாராட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, இப்ப பூச்சியோட அப்பாவால எதுவும் பண்ண முடியல. மீட்டி பாக்குறா, நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆனதுக்கு நன்றி சொல்றதுக்காக பூச்சியோட சித்தி இருக்காங்கல்ல இவங்க, அவங்க வந்துட்டு 10,000 தடவை சோஸ்திரத்தெல்லாம் திருப்பி எழுதுறேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க மூஞ்சும் இருண்டு போயிடுது. சரி சரி சீக்கிரமா எழுதிட்டு வந்து கோவில்ல சப்மிட் பண்ணுங்க ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மீட்டியும் பூச்சியும் ஒன்னா கேபிட்டல் சிட்டிக்கு போறத யாராலையும் தடுக்க முடியல. அவங்க அப்பாவே, பூச்சியோட அப்பாவே, பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு நல்ல பேர் வந்தா சரிதான்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவரும் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எல்லாம் ஆளுங்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மீட்டி நேரா கிளம்பி அந்த ஒரு கூட இருந்த பொண்ணு இறந்து போயிட்டால, அவளோட கல்லறைக்கு போயிட்டா. அங்க போயிட்டு, நீ மட்டும் இல்லன்னா நான் வந்து சஸ்டைன் ஆயிருக்கவே மாட்டேன் அந்த இடத்துல, சர்வைவ் ஆயிருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும் தான். நான் எப்பெல்லாம் டல்லா இருந்தேனோ அப்பெல்லாம் எனக்கு புல்லாங்குழல்ல மியூசிக் போட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கும் போது அவளை தூக்கிட்டு தப்பிச்சு மீட்டி அங்க இருந்து வந்துட்டு இருந்திருக்கா. ஆனா போற வழியிலேயே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அவ அங்க இருந்து கூட்டு போலாம், எங்கேயாவது அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த கொள்ளைக்கார கூட்டம் வந்திருக்காங்க. மீட்டி தலை தெரிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, அந்த பொண்ணு பாடி வேற கீழே விழுந்துருது. அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணும் போது அந்த தலைவன் வந்துடுறான். மீட்டியை போட்டு என்ன அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி வரியான்னு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அப்போங்க நம்ம குவானோட ஆளுங்க அங்க வந்துட்டு, குவான் விடுற முதல் அம்பால அங்க இருக்க அசிஸ்டன்ட் ஒருத்தன் இறந்து போயிடுறான். மீட்டி கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வேகமா அந்த தலைவனை குத்த ஆரம்பிக்கிறா. சரியா அந்த நேரம்னு பாத்துட்டு நம்ம குவானோட ஆளுங்க சுத்து வட்டாரத்துல இருந்து அப்படியே தாக்குதல் நடத்தி அந்த கொள்ளை கூட்டத்தையே அழிச்சிடுறாங்க. இதுதான் நம்ம குவானுக்கும் மீட்டிக்கும் நடந்த முதல் இன்சிடென்ட் போல. மீட்டி அதெல்லாம் பத்தி யோசிச்சு பாத்துட்டு, நான் உன் ப்ராமிஸ மறக்கலக்கா, நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, நல்லா படிச்சேன் 10 வருஷமா, இப்ப பாரு கேபிட்டல் சிட்டில போய் மெயின் எக்ஸாம நான் எழுத போறேன். சோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் கெட்டது பண்ண எல்லாருக்கும் அவங்களுக்கான நீதியை வாங்கி தந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து மீட்டியும் பூச்சியும் ஊர்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இவ்ளோ பேக் பண்ணிருக்க, போற வழியில கொள்ளைக்காரங்க யாராவது வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு மீட்டி கேட்க, பூச்சி சொல்றா, அந்த ஊர்ல யாரையும் நமக்கு தெரியாது, சோ நமக்கு தேவையானதெல்லாம் காசெல்லாம் நம்மளே தான் எடுத்துட்டு போகணும், அதான் எடுத்துட்டு போறேன். அதுவும் இல்லாம நீ கேபிட்டல் சிட்டிக்கு எக்ஸாம் எழுத போற, கொள்ளைக்காரங்க கேபிட்டல் சிட்டிக்கு முக்கியமான வேலையா போற யாரையும் டச் பண்ண மாட்டாங்க, பேனர்லாம் எழுதிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம குவான் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் கிட்ட ஷென்னு போயிட்டு, ராஜா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், ஃபீமேல் யாரெல்லாம் வந்து வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்கல்ல,
ஷென்ஷோல இருந்து நீங்க எதிர்பார்த்த மீட்டி இருக்காளே அவதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்ல அவளுக்கான காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மீட்டியோட பட்டம் எவ்வளவு உயரத்துக்கு பறக்குதுங்கிறது அவளோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்டியும் பூச்சியும் கேபிட்டல் சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. இந்த ஊர் எப்படி இருக்கு பாத்தியாடி, நம்ம ஊர்லாம் 10 மடங்கு இதை விட கம்மியா தான் இருக்கும். புக்ல எழுதினதை விட பயங்கர சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் பல்ல காட்டிட்டே வராங்க. மீட்டியும் பூச்சியும் ஒரு லாட்ஜ்ல தங்குறாங்க. அங்க எக்ஸாம் எழுத போறவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிறப்பா வரவேத்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, நீங்க 2 பேரும் அதுல போய் ஸ்டே பண்ணுங்கன்னு உள்ள தங்க வச்சிட்டு இருக்காங்க. இதே நேரம் பிளாக் ஹார்ஸ் டீமோட தலைவன் இறந்து போயிட்டான். ஆனா அதுக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த தலைவன் நேரா சாமி எல்லாம் கும்பிட்டு நம்மளோட வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கும் மேல நம்ம சும்மா விடக்கூடாது, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். அந்த இறந்து போன 2 பேரும் அவங்க நாட்டுக்காரங்க தான், அவ்வளவு முக்கியமானவங்க கிடையாது. ஆனா இதுக்கும் மேல பொறுப்பை நம்ம கையில எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி சிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.